இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று லைவ்ல எனக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணி வந்து வெறுத்துருச்சு. திரும்ப திரும்ப அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாரு. பெரும்பாலான பேர் வந்து வெளியில் சொல்லலை அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி அது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே மேபி வந்து நிறைய பேருக்கு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஆயிருக்கலாம். அல்லது நீங்கள் வந்து இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் வந்து ஆயிருக்கலாம். அண்ட் இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 2 டைம் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லியிருந்தாரு. இந்த ரிஜெக்ட் எல்லாமே நம்ம வந்து எதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? என்னோடய வீடியோஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் என்னால் வந்து அவ்வளோ விஷயங்களையும் ஒரே வீடியோவாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட என்னால் வீடியோ மேக் பண்ண முடியும். பட் அவ்வளோ நேரம் நீங்கள் எத்தனை பேர் அதில் பொறுமையாக உட்காந்து பார்ப்பீங்கன்னு அது எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியாது. புரியுதுங்களா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்போட இந்த அனலிட்டிக்ஸை நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 1 மணி நேரம் வீடியோ போகிறப்ப அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு யூசர் பார்க்குறாரு அப்படின்னா அந்த வீடியோ அடுத்தடுத்து ப்ரொமோட் போகாது. புரியுதுங்களா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ மேக் பண்ணுறப்ப அது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்களான்னு எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் அண்ட் பொதுவாக எல்லா சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை அடுத்து தனித்தனியாக வீடியோ வந்து போடுறது. புரியுதுங்களா? அண்ட் இந்த ப்ராப்பராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், பிளாக்கரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலில் ஸ்டார்டிங் வீடியோஸில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லா விஷயங்களை பற்றி நான் வந்து பேசியிருப்பேன். ஸோ ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ எப்படி பிளாக் வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி மெனு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது. பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடிய அந்த 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது வந்து ஆட்சன்ஸ் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக கூட அமையலாம். ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடச்சிருக்குது. ஸோ அவரோட சைட்டை நான் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். totalnws.com அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சைட்டோட நேமு. ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து நேற்று நைட்டு வந்து எனக்கு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தார். என்னுடைய வீடியோவோட கமெண்ட்ஸில், அதாவது யூடியூப் வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து எனக்கு பண்ணியிருந்தார். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்த நேரம் அவருக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து லைவுக்கு டைம் ஆச்சுனால ஸோ நான் லைவ் வந்துட்டேன். லைவ்லேயும் அவர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் வந்து கேட்டிருந்தார். தென் லைவ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அஸ் யூஸ்வலாக நான் வந்து ஸோ அந்த யூடியூப் கமெண்ட்ஸ் அண்ட் வேறு எந்த ஒரு கமெண்ட்ஸ் நான் வந்து அதிகமாக வந்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது. தென் எனக்கு மார்னிங் வந்து எனக்கு அகைன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ மார்னிங் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிவேட் மாதிரி எனக்கு வந்து காட்டுது, மெயில் இந்த மாதிரி வந்துருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு டவுட்ஸ் வந்து அதுக்கப்புறம் நான் போய் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது அதில் வந்து ஆக்டிவேட்டட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து காட்டுது. ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேட்டார். தென் அவருடைய ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வாங்கி நான் உள்ளே போய் செக் பண்ணுறப்ப ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அடுத்து வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் ஸோ அவருடைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்ளை பண்ணி ஐ திங்க் 1 வீக் அல்லது 10 டேஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் வெப்சைட் வேணால் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 3 சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட 3 சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. அண்ட் இது வந்து 4வது ஒரு சப்ஸ்கிரைபரோட பிளாக்கர் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நினைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, பிளாக்கர் வந்து திரும்ப திரும்ப அப்ளை பண்ணி திரும்ப திரும்ப இது பண்ணுறது இதுவே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்மளுடைய உழைப்பை நம்ம அதுக்குள்ளே போட வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் அதற்கு நம்ம எதிர்பார்த்த பலன் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஆட்சன்ஸ் அப்ரூவல் தான். பட் அது கிடைக்கிறதுக்கும் அது டிலே ஆகிறதுக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்க. அண்ட் இந்த சைட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எந்த ஒரு இதுக்குமே அப்ரூவல் வாங்கினது கிடையாது. அதாவது வந்து இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க, பட் ஆனால் அது யூடியூப் வந்து பெரிய அளவில் கிடையாது. ஸோ புதுசாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஸோ இந்த பிளாக்கர் தான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் அப்ளைக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அண்ட் நீங்கள் நினைக்கலாம் ஸோ இந்த 4 பேருக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இவங்ககிட்ட வந்து வேறு எதுவும் சூப்பர் பவர் இருக்கா அப்படின்லாம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 யூஸருமே எனக்கு நல்லா தெரியும். உங்களை மாதிரி தான் வந்து அவங்களும் வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டவங்க தான். அண்ட் நான் பண்ணக்கூடிய லைவில் அவங்களும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணவங்க தான். ஸோ உங்களை மாதிரி தான் அவங்களும் வந்து ஒரு சாதாரண ஒரு யூஸர். புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து சூப்பர் பவர் அந்த மாதிரி வந்து கிடையாது. பட் என்ன இங்கே ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய வீடியோஸில் உள்ள விஷயங்களை இன்ஃபர்மேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை எந்த அளவுக்கு உங்களுடைய பிளாக்கெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ
வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் கரெக்டாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ நான் வீடியோவில் சொல்லாத கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக்கர் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஆக்சன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஆனால் நம்மளை அறியாமலே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த விஷயங்கள் தான் இங்கே வந்து ஒரு ஆக்சன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வந்து காரணம். என்னுடைய வீடியோஸ் நான் எல்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து கண்டென்ட்டை எந்த ஒரு விதத்துலையும் எந்த ஒரு சோர்ஸ்லையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி போடாதீங்க. அண்ட் இமேஜும் சரி உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ கூகுள்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மாடிஃபை வந்து பண்ணி போடுங்க. அண்ட் எந்த ஒரு கண்டென்ட்டும் சரி எந்த ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு காப்பி பண்ணி போட்டுறாதீங்க. அண்ட் ப்ராப்பர் நேவிகேஷன் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அபவுட், கான்டாக்டர்ஸ் பேஜஸ் அண்ட் மெனு வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. மெனு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா? உங்களுடைய பிளாக் விசிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு யூசர் உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவை வந்து உங்களுடைய கண்டென்ட் தான். புரியுதுங்களா? உங்களுடைய விளம்பரம் நீங்கள் அதில் கொடுத்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆகிறது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். புரியுதுங்களா? ஆட்சன்ஸுமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு யூசர் உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடைக்கிற மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே அதில் இருக்குதா? புரியுதுங்களா? ஒரு வெப்சைட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டுக்கு வந்து ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தான் பண்ணுறீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணாலுமே கூட உங்களோட வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி என்ன, டிஸ்க்ளைமர் என்ன இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து என்ன இருக்குது, அந்த பிளாக்கரை எழுதக்கூடிய உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அபவுட் செக்ஷனில், அதே மாதிரி ஒரு யூசர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ராப்பராக பேசிக்காக வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் உள்ளுக்குள்ள வெப்சைட்டுக்குள்ளே உள்ள என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான மெனுஸ் எல்லாமே வந்து ஆர்டர் ப்ரகாரம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி மெனு வந்து மேலே ஆர்டர் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருக்கீங்களா? ஒரு மெனுவை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் நீங்கள் பிளாக்கரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் அது வந்து கண்டென்ட்டை படிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த பேஜஸ் இது வேணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவருக்கு வந்து ஜென்ரல் பேஜஸ். புரியுதுங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளாக்கருக்குள்ளே மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணும்போதோ தேடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி அவர் கண்ணுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து கண்டென்ட்டாக மட்டும் தான் தெரியணும். அந்த மாதிரி தான் உங்களுடைய பிளாக்கரில் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன்ஸ்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. பேசிக்காக ஒரு யூசர் உங்கள் பிளாக்கருக்குள்ளே நுழையும் போது அவருக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் எப்படி ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறீங்க, எவ்வளோ ஈஸியாக வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான செட்டிங்ஸ் தான் வந்து அந்த ஆக்சன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மெனு கொடுக்குறது, தென் டேக் வந்து கொடுக்குறது, ஒரு இமேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வந்து கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில டெம்ப்ளேட்டில் மேபி இது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொடுத்துருங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து உங்களுடைய பிளாக்கரில் கண்டென்ட் தேடக்கூடிய விஷயத்தை தான் இதில் போயிட்டு ஒரு கீவேர்டு போட்டு வந்து தேட போகிறாரு. புரியுதுங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது எல்லாமே இருக்கும், எல்லா டெம்ப்ளேட்டில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அது இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. டேக் வந்து ப்ராப்பராக வந்து கொடுங்க. ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனுவில் போயிட்டு அவர் வந்து உங்களுடைய கண்டென்ட் படிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த சர்ச்சில் போயிட்டு அவருக்கு தேவையான கீவேர்டு போட்டு அவருக்கு தேவையான கண்டென்ட் அவர் வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி படுக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டேக்குமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அண்ட் டேக்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ இந்த டேக் கிளிக் பண்ணுறது மூலியமாக அவர் வந்து கண்டென்ட் வந்து படிக்கணும். அது இல்லாமல் ரீசன்ட் போஸ்ட்டு, தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கேட்டகரியில் இந்த மாதிரி ரெசிபி அல்லது வேறு ஏதோ ஒரு கேட்டகரி உங்களுடைய பிளாக்கரில் என்ன மாதிரியான கேட்டகரி போட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி டிஃபால்ட் எனபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கருக்கு உள்ள நுழைஞ்ச உடனே எதை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுடைய கண்டென்ட் வந்து படிக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டைலிஷ் ஃபோன் நீங்கள் இது பண்ணுறீங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். என்னுடைய சேனல்லே நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரி வந்து போட்டிருப்பேன். புரியுதுங்களா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடைய பிளாக்கருக்கு தேவை இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாத கோடிங் எல்லாமே வந்து எடிட் HTML போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. எது பேசிக்காக உடைய பிளாக்கர் கேட்டகரிக்கு தேவை இருக்குதா அதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் உங்களுடைய பிளாக்கருக்கு உள்ள நுழைஞ்ச உடனே எந்த ஒரு லிங்கை வந்து அவர் கிளிக் பண்ணாலும் சரி அது எல்லாமே உங்களுடைய கண்டென்ட் வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்து காட்டணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக்காக வந்து ஆட்சன்ஸ் வந்து எதிர்பார்க்குறது இதுதான். இது கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களுடைய கண்டென்ட் வந்து காப்பிரைட் இல்லாமல் இருக்குது, இமேஜஸ் வந்து எதுவுமே காப்பிரைட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 போஸ்ட் 30 போஸ்ட்டுக்கு மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கிடைக்கும். அண்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மொதல் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். என்ன நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, நம்மளுடைய கண்டென்ட் பத்தலையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிளாக்கரில் நீங்கள் போய் பாருங்கள்.
அப்லோட் சைட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு நான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த மெனுவை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அதில் வந்து அவங்க அப்லோட் ஆன வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உங்களை மாதிரி தான் அவங்களும் ஒரு யூசர், புரியுதுங்களா? ஸோ அவங்களுமே வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டுலாம் அவங்க வந்து பண்ண கிடையாது. மேபி சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்து இது பண்ணியிருப்பாங்க, சில விஷயங்கள் அவங்களா வந்து வேறு வெப்சைட்டை பார்த்துருப்பாங்க, அல்லது வேறு யூடியூப் சேனலை வந்து பார்த்துருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த பேசிக்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேசிக்கான விஷயங்களை உங்களுடைய பிளாக்கில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் AdSense அப்ரூவல் வந்து கிடைக்கும். 2 டைம் 3 டைம் AdSense ரிஜெக்ட் ஆனவங்க உங்களுக்கு கண்டென்ட் வந்து டோட்டலாக A to Z மொதல் போஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து கவனிக்க ஆரம்பிங்க. அதில் என்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்க, கண்டென்ட் டெக்ஸ்ட் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் சரி பண்ணிவிட்டு உடனே வந்து AdSense அப்ளை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துங்க. 15 டேஸ் 20 டேஸ் 1 மந்த் கூட டைம் எடுத்துக்குங்க. உடனே வந்து AdSense திரும்ப நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து AdSense அப்ளை பண்ணாதீங்க. அது எல்லாமே அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து AdSense வந்து அப்ரூவல் வந்து தருவாங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வந்து நடக்கும். ஸோ எல்லாருமே வந்து லைவில் வந்து கலந்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.